எந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்? ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த தமிழக அரசினோட அங்கீகாரம், தமிழ்நாடு அரசினோட அங்கீகாரம், இது வந்து பெரிய ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி தான். இது வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காருன்னா, நீ சர்வதேச விருது கூட வாங்கலாம், தேசிய விருது கூட வாங்கலாம். ஆனால் கலைமாமணி விருதுங்கிறது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தாயோட முத்தத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது பெரிய சந்தோஷம்தான், பெரிய உத்வேகம் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது கூட நம்ம கூட விருது பெற்றவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் அவங்க பண்ண சாதனைகளையும் நான் நினைச்சு பார்க்கும்போது நான் இனிமே தான் தகுதியுடையவனா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற இன்னொன்று. அதே போல இங்க பேனர்ஸ்ல கேலரியில வந்து இதுக்கு முன்னாடி இந்த விருதை வாங்கினவங்க போட்டோலாம் பார்த்தபோது நம்ம எவ்வளவு ஸ்மாலா இருக்கோம், இன்னும் பெருசா வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கறத எனக்கு நினைப்பு வருது. மூத்த கலைஞர்கள் நிறைய பேருக்கு தான் பொதுவாக அரசோட விருதுகள்லாம் கிடைக்கும். இந்த முறை அறிவிக்கப்பட்ட பட்டியலில் இளம் கலைஞர்கள் நிறைய பேருக்கு விருது அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? பெரிய சந்தோஷம் தான். அதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த விருது வந்து எவ்வளவு ஸ்பெஷல் இந்த வருஷம் அப்படின்னா 92, 93 வயசுல இருக்கக்கூடியவங்க கூட வந்து வாங்குறாங்க. அந்த இந்தியாவினுடைய கடைசி சதுர் நடன கலைஞர் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி பாய் மாதிரி, சாண்டி பாய் மாதிரி, அனிருத் சார் மாதிரி இளம் கலைஞர்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கலைமாமணியில் நம்ம கேட்குறப்போ நான் என்ன கேட்டுருவோம், ஓகே கலைமாமணி அது ஒரு அவார்டு, ஓகே தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய அவார்டு அப்படி சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். பட் இங்கே வந்து நேற்று ரிகர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக அது இப்போ வாங்குற கலைஞர்லாம் பார்த்தாலே வந்து 92 வயசு 82 வயசு அந்த மூத்த கலைஞர்லாம் அவங்க கூட நாங்கள் வாங்குறப்பெல்லாம் வந்துட்டு அப்போ தான் எங்களுக்கு வேல்யூவே தெரியுது. இந்த நேராக பார்க்குறேன்னா அதாவது அப்போ தான் எனக்கு தெரியுதே இந்த விருதோட வேல்யூ என்னன்ட்டு. அது வந்து நாங்கள் வாங்குறது வந்துட்டு அதுவும் முதலமைச்சர் கையால் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங் பிகாஸ் இன்னும் கூடுதல் பொறுப்பு தான். ஆமாம், ரொம்ப எங்களுக்கு இன்னும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஓடின்னு இருப்போம் நம்ம பயங்கரமாக ஜெயிக்கணும்ட்டு. இதெல்லாம் கொடுத்தோன்னே ஐயோ இன்னும் பயங்கரமான பொறுப்பு, பெரிய பொறுப்பெல்லாம் வந்து இன்னும் ஓட தோணுது. அதுவும் எங்களோட நாங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷம். என்னன்னா வந்து நாங்க வந்து ஒரு காலத்துல வந்து கனவு காணுவோம், அதாவது ஒரு இடத்துல நின்று நம்மலாம் இவங்க பெரிய ஆள்லாம் எப்படி இருப்போம், பெரிய பெரிய படம் பண்ணா என்ன இருப்போம். இவன் வரும்போது அதே டீ கடை வழியா வந்தோம். அது வந்து பெரிய நாஸ்டால்ஜிக்கா 20 வருஷம் இருக்குமா பாய்? ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா இந்த டீக்கல தான் நம்ம யோசிச்சிருந்தோம், நம்மலாம் எப்படி இருப்போம், ஃபியூச்சர்ல என்னவா இருப்போம், நம்மளாம் இந்த படம் பண்ணுவோமா, இல்லை நீ இவர் வந்துட்டு நான்லாம் அவர் கூட நடிப்பேனா, அந்த மாதிரி ட்ரீம் இருந்தது எங்களுக்கு. பட் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்னா வந்துட்டு இந்த கலைமாமணி அவார்டு வாங்கிட்டு எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். அது என்ன மாதிரி கலைஞர் நிறைய பேர் என் சார்பில் வந்துட்டு அவங்களுக்காக நான் வாங்கின மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எனக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, அசிஸ்டன்ஸ் எல்லாரும் நிறைய டான்ஸ் நிறைய பேர் அவங்களுக்காக சேர்த்து நான் வாங்கினது. பாய் வந்து பேன் இண்டியனா இல்லை அப்படி இல்லை, எனக்கு இப்போ மலையாளத்துலேயும் படம் பண்ணுறேன், 2 படம் வெயிட்டிங்கு ரிலீஸுக்கு. இப்போ தமிழில் வந்துட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் ரஞ்சித் சார் அவரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன், இன்னொன்று தெலுங்குலையும் பண்ணுறேன். அதே தான் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல ரஞ்சிதனோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றேன். அடுத்தது இன்னும் என்ன சொல்றது, அதிகாரப்பூர்வமான முடிவுகள் வந்து இன்னும் சரியா ஸ்ட்ராங்கா ஆகல. அடுத்து என்ன பண்றோம்னு நான் முடிஞ்ச உடனே கண்டிப்பா தெரியப்படுறேன். ரொம்ப அரசன் படத்துல நீங்க நடிக்கிறதா சொல்றாங்க. இல்லைங்க, இல்ல எனக்குமே தெரியல. அது இன்னும் இதுவா எதுவுமே முடிவாகல. சரிங்க சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க.